நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எந்த ஸ்கூல்ல அதிகமா ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, மோர் தென் த மார்க் வந்து ஒரு நீட்லயோ, ஐஐடி, ஜேஇயூ இதுல இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு சைடு ஆர்டி இருக்குது, இன்னொரு சைடு எஃப்டி இருக்குது, இன்னொரு சைடு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இருக்குது. ஏதாவது ஒரு வழி வேணும்ல, இல்லை எந்த வழியில் நான் போனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய தேவை என்ன? தேவை வந்து இம்மீடியட் மந்த்லினா ஆர்டிஓ அல்லது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ. உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னதுன்னா, 98 வாங்கி நீ கிடைச்சதுனால நீ புத்திசாலி, நீ வந்து அது வாங்காததுனால நீ புத்திசாலி இல்லை. எஜுகேஷன் வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலியுடைய ஸ்டேட்டஸை வந்து டெஃபினட்டாக அதை உயர்த்ததுக்கான people often underestimate the future, okay, and overestimate the present. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், நீங்கள் நிறைய ஃபேமிலிஸை மீட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்டு வந்திருப்பாங்க. அதில் காமனாக நீங்களும் நோட் பண்ணியிருக்கலாம், இல்லை என் சைடில் நான் பார்க்குற காமனான விஷயம் என்னன்னா, இப்பயுமே பல குடும்பங்களில் சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000 தான் இருக்குது. பட் ஆனால் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்குது. ஸோ இந்த 25,000 வச்சு அவங்களோட குழந்தைங்களுக்கு எஜுகேஷனல் பிளான் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மையுமே சாத்தியமா சார்? பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னென்னா, இப்போ 25,000 ரூபா தான் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னதுன்னா அது வந்து மீட் அவுட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்து வருஷத்துக்கு 60,000 ரூபா, அதாவது மாதத்துக்கு 5,000 ருபீஸ் வந்து அதுக்கே நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்னென்னா, அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து ஆஸ்பயர் பண்ணக்கூடாது. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் என் குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்பளமே 25,000, அதில் வந்து நீங்கள் குழந்தைக்கு 5,000 ருபீஸ் எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எந்த ஸ்கூலில் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, அல்லது நம்ம குழந்தைய வந்து பிரைவேட் ஸ்கூலில் போட்டோம்னா அந்த குழந்தை நல்லா படிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து ஆஸ் அ பேரண்ட் குழந்தைங்களோட கொஞ்சம் மெனக்கடணும். இந்த சென்ஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பெஷலி இது மாதிரி 25,000 இந்த மாதிரி சேலரி வாங்குறவங்க வந்து ஈவினிங் குழந்தைங்க வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஒன்றா படிப்பு சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது டியூஷன் வந்து, ஸோ அவங்களும் சப்போஸ் படிக்கலை அப்படின்னதா இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டுட்டு ஏதாவது ப்ரைவேட் டியூஷன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஸ்டில் வந்து இட் வில் ஒர்க் அவுட் சீப்பர். அவங்க வந்து திருப்பி என் குழந்தைங்க நான் தான் படிக்கல, என் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலேருந்தே நீங்கள் 5,000 ருபீஸ் அதுக்கு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய சப்சிக்வெண்ட் ஃபீஸ்லாம் நிறைய இருக்கும். அப்படின்னதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பெட்டர் வந்து என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு அந்த குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சிங்கை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, புரியுதுங்களா? பட் நிறைய பேர் என்னென்னா, ஓகே அங்கன்னா கொஞ்சம் என்விரான்மெண்ட் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரிலாம் கிடையாது. நான் படித்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து தான் வந்தேன். ஓகே, பட் நீங்கள் அந்த காலம்னு சொல்லலாம். பட் என்னை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா தெரியல. சார், இப்போது அந்த 25,000 சம்பளம் வாங்குற குடும்பம்னால ஒரு 500 1000 நான் சேர்க்க முடியுது சார். அதை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா சார்? ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவங்க வந்து 500 1000 சேர்த்து வைக்கிறேன், ஏதாவது நாங்கள் பண்ணி தான் ஆகணும் என் குழந்தைங்களுக்குன்றப்போ இதை வச்சு ஏதாவது நாங்கள் பண்ண முடியுமா? அதாவது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 25,000 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க, குழந்தைக்கு ஒரு 1000 ரூபா சேர்க்குறாங்க அப்படின்னதுன்னா ஏதாவது ஃபியூச்சரில் வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஓரளவுக்கு பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் டாக்டர் அதெல்லாம் வந்து ஆஸ்பயர் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியரிங் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே 4 வருஷத்துக்கு வந்து 20 lakhs ஆகுது. பை த டைம் இன்னும் நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 1 கோடி ரூபாய் கிட்ட வந்துடும் அந்த ரேட் ஆஃப் 8% இன்ஃப்ளேஷன். அப்போ அவங்க 1 கோடி ரூபாய் என்னதுன்னா இன்றைக்கே ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். அவங்களால அதை எடுத்து வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து 1,000 ருபீஸ் அந்த மாதிரி சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வச்சாங்க அப்படின்னா ப்ராபப்ளி என்ன ஆகுன்னா, இன்ஜினியரிங்க்கு பணம் கொடுக்கலன்னா கூட இந்த இன்ஜினியரிங் கோச்சிங்கான மணி இருந்ததுன்னா அந்த கோச்சிங் படிச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா தே கேன் கெட் இட் இன் கவர்மெண்ட் காலேஜ். இப்போ பார்த்தோன்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து வருஷத்துக்கே வந்து லெஸ் தென் 50,000 ருபீஸ் மெடிசனுக்கு, வருஷத்துக்கே 50,000 கூட கிடையாது. ஆனால் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கே வந்து நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். எங்கே 30 லட்சம் ரூபா அங்கே இருக்குது, இங்கே 50,000 ரூபா 30,000 ரூபான்னு வச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா, இந்த மணி அந்த 1000 2000 சேர்த்து வச்சு குழந்தைங்களை வந்து நல்ல இந்த கோச்சிங்லாம் கொடுத்து, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மோர் தென் த மார்க் வந்து ஒரு நீட்லையோ ஐஐடி ஜேஇயூ இதில் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. அதனால ஸ்கூலிங் வந்து ஓரளவுக்கு மார்க் எடுத்துட்டு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் கோச்சிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மீட் அவுட் பண்ணலாம். பட் வெறும் 1000 2000 சேர்த்து வச்சு இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிக்க வைக்கிறதுங்கிறது பாசிபிளே கிடையாது. சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க 500 1000 சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா,
ஒரு சைடு ஆர்டி இருக்குது, இன்னொரு சைடு எஃப்டி இருக்குது, இன்னொரு சைடு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இருக்குது. ஏதாவது ஒரு வழி வேணும்ல, இதில் எந்த வழியில் நான் போனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெரி வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் ஆர்டியை பொறுத்த வரையும் ஒரு 6% தான் ரிட்டர்ன் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஓகே, அண்ட் அகைன் நீங்கள் வந்து யூ ஆர் பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ். இப்போ இமீடியட்டாக பண்ணல, ஆர்டியில் வந்து அவ்வளோதான் கிடைக்கும். வேற மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13% நீண்ட கால அடிப்படையில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி இருந்தாலும் நம்ம வந்து இமீடியட்டாக எடுக்க போகிறது கிடையாது. ஸோ எப்போதுமே வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய தேவை என்ன? தேவை வந்து இம்மீடியட் 1 இயர் 2 இயர்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆர்டி மந்த்லிக்குன்னா ஆர்டியோ அல்லது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இட் இஸ் ஃபைன். பட் எப்போதுமே ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தான் அந்த மணி தேவைப்படும் அப்படின்னதுன்னா தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஆர்டி அண்ட் எஃப்டி. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கம்மியான ஏர்னிங்கில் இருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய மணியையும் திருப்பி ஆர்டி எஃப்டியில் போய் போட்டிங்கன்னா இன்னும் தட் வில் ஈல்டு லெஸ்ஸர் இன்ட்ரெஸ்ட். அதனால வந்து அந்த இதுவே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி 1000-2000 இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 20,000 ரூபா எங்கள் தாத்தா கொடுத்தாங்க, பாட்டி கொடுத்தாங்க, என் குழந்தை பேரில் போடுறோம் அப்படின்னதுன்னா பெட்டர் புட் இட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ தட் 13% வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னீங்க சார், 25,000 சம்பளம் வாங்கிட்டு டாக்டரோ இன்ஜினியரோ வந்து ரொம்ப பாசிபிளே கிடையாதுன்னீங்க. இப்போ ஒருத்தர் 25,000 சம்பளம் வாங்கி கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு, இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னா அவர் என்ன விஷயம் பண்ண ஆரம்பிக்கணும்? அதாவது என்னன்னா, எப்போதுமே வந்து நம்மளுடைய ஆஸ்பிரேஷன், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள்லாம் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒருத்தர் 25,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு, இப்போதான் நியூலி மேரிடு, இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னதுன்னா அவங்க வந்து குழந்தையுடைய எஜுகேஷன், இப்போ ஒரு இன்ஜினியரிங், டாக்டர் அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வரணும் அப்படின்னதுன்னா அவங்க வந்து அவங்களுடைய சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராப்ளி 25,000 ரூபாயில் அந்த மென் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. அந்த விமனும் வந்து ஏதாவது படிச்சிருக்காங்க அல்லது பார்ட் டைம், நீங்கள் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க ஸ்பௌஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து ஒரு ஆப்ஷன். இல்லை சார் அதுக்கெல்லாம் எங்களுக்கு வேறு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னதாக இருந்தால் அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ஸ்கூலில், நல்ல ஸ்கூலில் போட்டு அந்த குழந்தைக்கு வந்து படிப்புடைய இம்பார்ட்டன்ஸ், நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்கல, ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்கிறோம், ஒரு இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிக்கணும் அப்படின்னதுன்னா நல்லா நீ ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா கவனமாக படிக்கணும், அப்போ தான் வந்து நீ நல்ல பெரிய இதில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களை ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த படிப்புடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம சொல்லி இது பண்ணலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டு. இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் வந்து ஈவன் தோ இப்போ வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து 98ன்னு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 98 மார்க் எடுத்த குழந்தை புத்திசாலி, பிகாஸ் அந்த குழந்தைக்கு இடம் கிடைச்சிருச்சு. இன்னொரு குழந்தை வந்து 97.5 ஆர் 97.75, ஏதோ ஒரே ஒரு கொஸ்டினில் இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷனில் அந்த குழந்தை ரைட்டாக போட்டுச்சு, இந்த குழந்தை தப்பாக போயிடுச்சு. ஆனால் உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னதுன்னா, 98 வாங்கி நீ கிடைச்சதுனால நீ புத்திசாலி, நீ வந்து அது வாங்காததுனால நீ புத்திசாலி இல்லை அப்படிங்கிற மாதிரியான உலகம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம். அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா, நல்லா படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரணும் அப்படின்னதா இருந்ததுன்னா இவங்க வந்து வேற ஏதாவது வேலை பார்த்து இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா தான் முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து லோயர் மிடில் கிளாஸ்லாம் இருந்தாங்களோ, பிகாஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர், இந்த எஜுகேஷனால வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பையன் ஏதோ அங்கங்கே தத்தி குத்தி எங்கேயாவது ஒரு சென்னைக்கு வராங்க, அல்லது பெங்களூர் போகிறோம், அல்லது ஒரு அப்ராட் போகிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவங்களுடைய ஃபேமிலியே வந்து நல்ல லிஃப்ட் ஆகிடுது. ஸோ தெர் ஆர் சோ மெனி வேஸாக இருந்தால் கூட எஜுகேஷன் வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலியுடைய ஸ்டேட்டஸை வந்து டெஃபினட்டாக அதை உயர்த்ததுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று ஆரம்பத்துலேருந்து இதை படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்பௌஸும் சேர்ந்து வேலைக்கு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணாங்கன்னா ப்ராபபிளி மீட் அவுட் பண்ணலாம். சார் இப்போது இவ்வளோ நேரமாக பார்த்த வரைக்குமே நீங்கள் சொன்னீங்க 25,000 2 குழந்தைங்கலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. பட் நம்ம நான் உங்கள் வீடியோஸ் நிறைய பார்க்குறப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் 50 ரூபாயிலையும் பண்ணலாம், 100 ரூபாயிலையும் பண்ணலாம்னு சொல்கிறப்போ அது எங்களால் பண்ண முடியுதா பண்ண முடியலையான்னு தெரியல. பட் ஆனால் மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஓகே, எங்களால் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கப்பையும் சரி, 25,000 ரூபாய் தான் எங்கள்கிட்ட இருக்கு, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கும் ஏதாவது ஒரு கேல்குலேஷன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கேல்குலேஷன் இருக்கும்ல சார்? கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா ஒரு 25,000 ருபீஸ் சம்பாதிக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து 2,500 ரூபா 10%. ஸோ 10% மட்டும் அவர் வந்து போடணும். இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, 18 வருஷம் கழிச்சு ஹையர் எஜுகேஷன் போகுது அப்படின்னதுன்னா 2,500 ரூபா எவ்ரி மந்த் ஃபார் த நெக்ஸ்ட் 18 இயர்ஸ். புரியுதுங்களா? அண்ட் எவ்ரி இயர் மட்டும் நம்ம ஒரு 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னதுன்னா 18 வருஷம் கழிச்சு நம்மள்ட்ட 40 லட்சம் ரூபாய் இருக்கும். இப்போ என்ன தெரியுமா, நிறைய இடத்துல ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ 40 லட்சம் ரூபாய் இதுவரையும் இவ்வளோ மணி சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே நிறைய பேருக்கு வந்ததில்லை. பை த டைம் நான் 40 லட்சம் ரூபாய் சொன்னேன் அப்படின்னா உடனே என்ன தெரியுமா கேட்பாங்க, உடனே இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு என்ன வேல்யூ? ஸோ அந்த மாதிரி கொஸ்டினே தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உங்களால் என்ன சேர்க்க முடியும்? 2,500 தான் உங்களால் சேர்க்க முடியும், அதை சேர்த்து வைங்க. அண்ட் எவ்ரி இயர் 10% மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் 13%
10%, 18 வருஷத்தில் 40 லட்சம் ரூபாய். See, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தோம்னா, நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய ஃபேமிலி கன்சல்டன்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னக்கூடிய எல்லாரும் ஒரு விஷயம், நான் எப்போதுமே என்ன கேட்பேன்னா, இப்போ உனக்கு எவ்வளோ சேலரி, லெட்டஸ் அஸ்யூம் 50,000 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கேட்பேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சேலரி சார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 10,000 12,000 தான் சார் இருந்தது. ஓகே, அன்னைக்கு நீங்கள் 50,000 சம்பாதிப்பீங்கன்னு நினச்சி பார்த்தீங்களா? இல்லை. அப்போ யாராவது 50,000 ரூபாய் நீ சம்பாதிப்பீங்கன்னு சொன்னால் நம்பியிருப்பீங்களா? இல்லை, நம்பியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ நம்ம என்னன்னா, பில்கேட் சொல்லுவார், பீப்புள் ஆஃபன் அண்டர் எஸ்டிமேட் த ஃபியூச்சர், ஓகே, அண்ட் ஓவர் எஸ்டிமேட் த ப்ரெசென்ட் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம என்னன்னா, அன்னைக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு பார்த்துட்டு என்னால் அது முடியாது அப்படிங்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கையில் என்ன இருக்குது, என்னால் இன்னைக்கு 2,500 ரூபா சேர்க்க முடியும் அண்ட் எவ்ரி இயர் 10%. அதை நீங்கள் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஹவு த ஃபியூச்சர் கோயிங் டு அன்ஃபோல்ட்னு தெரியாது. நாளைக்கு உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது யூ கீப் இன்க்ரீசிங். 25,000 போது நான் 2,500 ரூபா, நான் எனக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கும் போது 5,000, நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது 10,000 ரூபா. சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10% மினிமம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே நிறைய விஷயங்கள் இருக்கும். யாருமே ஃபியூச்சரில் இவ்வளவு பெட்டராக இருக்கும்னு இன்னைக்கு யாருமே எதிர்பார்த்ததில்லை. மேபி சில பேர் மோசமாக இருக்கலாம். எப்போதுமே இன்னைக்கு எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கான ரீசனே ஃபியூச்சர் வில் பி பெட்டர் அப்படிங்கிறனால தான் எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் வித் 2,500, 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. 40 lakh rupees இஸ் அ டீசென்ட் மணி. நாட் சேயிங் அது சூப்பர் மணின்னு சொல்ல, பட் டீசென்ட் மணி. அதில் வச்சு ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.